வணக்கம். அன்றும் வழக்கம் போல நவரத்ன சிம்மாசனம் இருக்கும் கொலு மண்டபத்துக்கு வந்தார் போஜராஜர். இன்று சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. படிகளில் ஏறினார். 25ஆம் படியில் இருந்த சொர்ணவல்லி பதுமை அவரை தடுத்து நிறுத்தியது. பிறருடைய துன்பங்களை முன்வந்து போக்கும் விக்ரமாதித்யரின் கதை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்யர் ஆட்சி காலத்தில் விஜயநகரத்தில் சூரியநாராயண சாஸ்திரி என்ற பிராமணர் இருந்தார். அவர் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவருக்கு தெரியாத கலைகளே இல்லை என்கின்ற அளவுக்கு மிகுந்த புகழுடன் விளங்கினார். அவருடைய அறிவு திறன் எங்கும் பரவியதோடு பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றார். அந்த சகல கலா வல்லவனுக்கு கமலநாபன் என்ற ஒரு மகன் இருந்தார். அவர் தந்தைக்கு நேர் எதிராக இருந்தார். எந்தவித கலைகளையும் கற்பதில் விருப்பமின்றி மூடனாக திரிந்து கொண்டிருந்தார். அது சூரியநாராயண சாஸ்திரிக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. தன் மகன் சாதாரண கல்வி அறிவு கூட இல்லாமல் இருந்ததுதான் சூரியநாராயண சாஸ்திரிக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. ஒரு நாள் தன்னுடைய மகனை அழைத்து, கமலநாபா, சிறிது அளவு கூட கல்வி அறிவு இல்லாமல் நீ இவ்வாறு திரிந்து கொண்டிருப்பது நன்மை தராது. என்னுடைய காலத்துக்கு பிறகு நீ நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் எந்த வித்தையாவது தெரிந்து கொண்டால்தான் சிறப்படையலாம். நான் பல முறை இதை பற்றி சொல்லி இருக்கிறேன். எனக்கும் வயதாகி கொண்டே போகிறது. என் வாழ்வு முடிவதற்குள்ளாவது நீ ஏதாவது வித்தையை கற்றுக்கொண்டால்தான் என் மனம் அமைதியுறும் என்றார். அப்போதுதான் கமலநாபனுக்கு தான் இத்தனை காலத்தையும் வீணடித்தது உரைத்தது. தவறை உணர்ந்தவராக தந்தையிடம், அப்பா, நான் இதுவரை படிப்பதில் கவனம் செலுத்தாதது தவறு என்பதை உணர்கிறேன். இப்போது நான் படிக்க விரும்புகிறேன். இந்த வயதில் யாரிடம் சென்று படிப்பது என்றுதான் எண்ணுகிறேன் என்றார். உடனே சூரியநாராயண சாஸ்திரி, கவலைப்படாதே கமலநாபா, நீ படிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டதே எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியாகவே உள்ளது. உனக்கு உயர்ந்த முறையில் கல்வி கற்றுத்தர குருவை நான் ஏற்பாடு செய்கிறேன். உனக்கு வேண்டிய கல்வியை அவர் கற்றுத்தருவார் என்று கூறியவர் அவரை அழைத்து கொண்டு வித்யா நகரத்தில் இருந்த சாத்திரசூரன் என்ற குருவிடம் அவரை ஒப்படைத்தார். சாத்திரசூரன் கமலநாபனுக்கு தனக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அவரும் நல்ல முறையில் படித்து தேறி எல்லா கலைகளிலும் வெற்றி பெற்றார். பின் தன் குருவான சாத்திரசூரனை வணங்கி விடை பெற்று கொண்டார். கமலநாபன் திரும்பும் வழியில் நாகேஸ்வரம் என்னும் ஊரில் ஒரு நாள் தங்க நேரிட்டது. அப்பொழுது அந்த ஊரில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு நின்றார். வீடு திரும்பும் போது அழகிய பெண் ஒருத்தியை கண்டார். அவளுடைய வனப்பில் உள்ளத்தை பறி கொடுத்தார். அதன் பின்னர் அவளை யார் என்று அறிய எண்ணி முயன்ற போது அவளே அவரை பார்த்து புன்னகை புரிந்தாள். அதனால் அவளை தொடர்ந்து சென்றார். அவ்விதம் அவர் அவளை தொடர்ந்து போவதை பார்த்த சிலர், அன்பனே, நீ வெளியூரிலிருந்து வருகிறாய் போலும், மேலும் வாலிபனாகவும் காணப்படுகிறாய். அந்த பெண்ணை தொடர்ந்து போக வேண்டாம் என்றனர். அதற்கு கமலநாபன், ஏன் அவ்வாறு சொல்கிறீர்கள்? நான் அதனுடைய காரணத்தை அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அவர் தாசி குல பெண். அவள் பெயர் காலமோகினி. அவள் வீட்டுக்கு சென்ற எவரும் உயிரோடு திரும்பியதில்லை என்றனர். உயிருடன் திரும்புவதில்லையா, ஏன் என்றார். அரக்கர் ஒருவர் அவளை பிடித்துள்ளார். அங்கே போகிறவர்களை அவர் கொன்று தின்று விடுகிறார். ஆகையால் நீ போனாலும் உயிருடன் திரும்பி வர இயலாது என்றனர் ஊர்க்காரர்கள். இவ்விதம் சொன்னவர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருக்கவும் நேராக அவர் தன் ஊருக்கு சென்று விட்டார். தந்தையிடம் தான் கற்ற கல்வியையும் கலைகளையும் பற்றி கூறினார். பின்னர் தான் வரும் வழியில் நாகேஸ்வரத்தில் கண்ட பெண்ணை பற்றி கூறினார். கமலநாபா, உனக்கு அறிவுரை சொன்ன அந்த நல்லவரை நீ மறக்கக்கூடாது. அத்தகைய இடங்களுக்கு சென்று உயிருடன் திரும்பும் வலிமையும் ஆற்றலும் விக்ரமாதித்ய மன்னருக்கு தான் இருக்கிறது. ஆகையால் அவரிடம் சொன்னால் அந்த தாசி பெண் அரக்கனிடமிருந்து விடுபட்டு நன்மை அடைவாள் என்றால் சூரியநாராயண சாஸ்திரி. தந்தை கூறியதை மனதில் கொண்டவராய் அவர் மறுநாளே விக்ரமாதித்யருடைய அரசவைக்கு சென்றார். அவரை வணங்கி தன்னுடைய இதய ஆசைகளை கூறியதோடு நாகேஸ்வரத்தில் காலமோகினி என்னும் பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கும் அரக்கனை பற்றியும் சொன்னார். அப்படியானால் அங்கே சென்று பார்க்கலாம் என்று கமலநாபனையும் கூட்டிக் கொண்டு விக்ரமாதித்யர் காலமோகினியின் வீட்டுக்கு சென்றார். அவள் அந்த அரக்கனின் தொல்லைகளை பற்றி கூறி வருந்தினாள். பெருமை மிகுந்த மன்னரே, தினமும் இரவு வேளையில் ஒரு அரக்கன் வந்து இங்கே வருபவர்களை தூக்கி கொண்டு போய்விடுகிறார். அதனால் ஊரார் என் மீது பழி சுமத்துகிறார்கள். ஆகையால் தாங்கள் என்னிடம் கருணை காட்டி அந்த அரக்கனை கொன்று என்னுடைய துயரத்தை தீர்த்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் காலமோகினி. அதனால் அன்றிரவு அந்த வீட்டிலேயே விக்ரமாதித்யர் தங்கினார். அரக்கனை அழித்ததுடன் மறுநாளே கமலநாபனுக்கும் காலமோகினியை திருமணம் செய்து வைத்துவிட்டு உஜ்ஜயினி மகாகாலிபுரம் திரும்பினார். கதையை இந்த இடத்தில் நிறுத்திய பதுமை, விக்ரமாதித்யரை போல் பிறருடைய துன்பங்களை போக்கும் சிறப்பான பண்பு சிறிதளவாவது உங்களிடம் இருந்தால் இந்த சிம்மாசனத்தில் தாராளமாக அமரலாம் என்றது. அப்போது மாலை பொழுதாகி விடவே போஜராஜன் அரண்மனை அந்தபுரம் திரும்பினார்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.